ஃபஸ்ட்டு பலாசொலையில் இருக்க கொட்டையை எடுத்து வச்சிடலாம். கொட்டை எடுத்தாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காயை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இடித்த ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பவுல் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அக்யூரேட் அளவு பார்த்தீங்கன்னா இது 1/4 கிலோ. இது ஸ்வீட் ஐட்டம் தான், இருந்தாலும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காயை துருவி எடுத்துக்கலாம். துருவன தேங்காயை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூவரச இலை எடுத்து இந்த காம்பை கிள்ளிக்கலாம். இது ஒரு முனையிலேருந்து சுருட்டணும்னா அழகாக கோன் ஷேப் வந்துடும். பாருங்கள், கோன் ஷேப் வந்துருச்சா? இந்த முனையை ஒரு குச்சி வச்சு குத்தி விட்டுட்டோம்னா அப்படியே நின்றுக்கும். இதில் தான் மாவு வச்சு வேக வைக்க போகிறோம். இந்த இலையில பிசைஞ்சு வச்ச மாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணதெல்லாம் எடுத்து வேக வச்சுக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். அப்பம் வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கும்பில் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துடலாமா? சூப்பராக இருக்கு.